உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ரெண்டு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்கிறாங்க. உடனே எப்படி வளரும்? அங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோட வந்துருச்சுடா, சவரி முடி போல இருக்கு. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பலாம் நெல்லுங்கிற கதையா பெண்கள் ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. சொத்து பத்தா சொந்த பந்தமான்ற கேள்வியை கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையில பணம் தான் தேவைன்னு உண்மையை சொல்ல ரெண்டு ஆண்ஸ் இங்க வந்திருக்கும். சொந்த பந்தம் தான் பொய் சொல்றதுக்கு ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க. அப்படி ராஜா மாதிரி தீர்ப்பு சொல்ல மகாராஜா நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நடுவர் ஆச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு. என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர், மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில எங்க நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம். ஆமாடா, கழட்டி கொடுத்துட்டு நான் கவுதமாடி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். அதான் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். பவர் பாத்துருவோமா? ரெடி 1 2 3. அடே அப்பா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்குமா கை தட்டுறீங்க? லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். ஆமா, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். ஆஹா, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? எப்படி? நாளைக்கு ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. ஆம்பளை சட்டையை போட்டு நம்ம மாட்டில் போய் எடுத்துட்டு வந்துருவோம். இந்த லேடிஸ் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு செயின் போட்டு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே நம்ம போட்டோகிராஃபர் மாதிரிலாம் இப்படி இப்படி ரெடி ஸ்டெடிலாம் சொல்ல மாட்டாங்க. எடுத்தாச்சு போ. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும், வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரி எடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம கருவம் கலைஞ்சு போய். பெண்களே இவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே, எங்க ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? எங்க பாப்போம். பங்களா ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. ஆடுறா 5 5 10 ஆண்கள்னால கெத்துங்கிறத அப்படி காட்டுறாங்க சார். நல்ல ஒரு புகைப்பட கலைஞர்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. சத்தியமா சொல்றேன், காலத்துல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒண்ணு போனா திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. எதை தெரியுமா சொல்லுவாங்க? நம்மளோட வாழ்க்கையில நேரம் மட்டும் போனா திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை கூட புகைப்படத்தின் மூலமா மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதுன்னா அது நம்ம புகைப்பட கலைஞர்களுக்கு தான் இருக்கு. அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தல்ல எல்லாருமே கொடுத்து வைங்க. ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? 2ஆம் உலக போர் அவ்வளவு கொடூரமா எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருந்தது. அந்த 2ஆம் உலக போர் நிக்கிறதுக்கே காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு புகைப்படம் தான் சார். ஒரே ஒரு புகைப்படம் தான். என்ன? ஒரு குழந்தை இந்த போர் நடந்து பசி பட்னி, லிபியா நாட்டில் அந்த குழந்தை பசி பட்னியோட சாப்பாட்டுக்கே இல்லாம எலும்பு தோலும் அப்படி சாகுற மாதிரி கிடக்குது. பக்கத்துல ஒரு பிணந்தண்ணி கழுகு அந்த குழந்தை எப்ப சாகும் அதோட எலும்ப சாப்பிடலான்னு ரெடியா நிக்கிறத ஒரு புகைப்பட கலைஞர் போட்டோ பிடிச்சு போட்டாரு. உலகத்துல அமைதி திரும்பினுச்சுன்னா வரலாறையே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் புகைப்பட கலைஞர்களுக்கு தான் உண்டு. அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க. திறமையான ஆளியா? ஏன் சார் காசை எப்படி கன்ஃபார்ம் பண்றது உனக்கு தெரியுதுடா? இல்ல, உண்மையை டெக்னிக் தெரியுதுடா உனக்கு. உண்மையை சொன்ன சார். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சுமார் மூஞ்சி ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இருந்தா நீங்க சிரிக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? சுமார் மூஞ்சி குமார கூட அழகா புகைப்படம் பிடிக்கிறதே புகைப்பட கலைஞர். அந்த வகையில நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. சொத்து பத்தா சொந்த பந்தமா? சொத்து பத்தி இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா சார்? ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளை அப்படியே எல்இடில அப்படியே மின்னுது, போக்கஸ் லைட் மின்னுது. இந்த தங்கத்துல ஆடியோ கொண்டாந்து போட்டிருக்காங்க, அங்க அங்க புடிச்சு டிவி போட்டு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே பணம் சார். ஆமா, பணம் எல்லாமே ஏதாவது பண்ண ஒண்ணு வேணா. மைசெட்காரரை கூப்பிட்டு ஆடியோக்காரனே, நீங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர், காசு மட்டும் இல்லைன்னு சொல்லு, வயரை புடுங்கி வாயில சொல்லி விட்டு போயிருவார். அவ்வளவுதான். உண்மையில பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? இந்த 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. சொந்த வந்ததுக்கு பேச வந்தாலும் ஒண்ணு இல்ல. இப்ப பட்டிமன்றம் முடிஞ்சு ஒரு 500 ரூபாய் கம்மியா ரவிக்குமார் கொடுக்கட்டும், அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வேட்டியை உருவிட்டு விட்டு போயிருவாள். பணத்துக்கு தான் வாழ்க்கை. பணம் தான் முக்கியம். அன்னைக்கே பாட்டுல சொன்னா, ரூபா நோட்டுல காசு வந்து கொட்டுகிற நேரம், வாசலட்சுமி வாசக்கசவு தட்டுகிற நேரம்.
அவ்வளவு போதே சார் வாழ்க்கை. சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கிறாங்கல்ல, சத்தியமா நான் கேக்குறேன், கேளியா? கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களா? அத கேளியா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. சரி, என் பொண்டாட்டி சொன்ன அடியே 2 சப்பாத்தி சுட்டுவா, சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்குறா. பிக்கிறேன், பிக்க முடியலையா? சப்பாத்தி மேல ஒருத்த காலை வச்சு கையை வச்சு இழுக்கிறேன், சப்பாத்தியை பிக்க முடியல. வருமா வராதா? வரணும். என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு போடுறேன். சமயக்கட்டில இருந்து சொல்றேன், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பார்த்து அப்படிங்கிறான். சாப்பாடு உனக்கு அந்த பிரச்சனையா இருக்கு. எங்க வீட்டுல என் பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்றா? வெண்டிக்காய் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வாங்கண்ணா. வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்தா அந்த நுனியை ஒடிச்சு ஒடிச்சு பார்த்து வாங்கிட்டு வரணும் மாமியா. ஆமா, ஒடிச்சு பார்த்தா கடைக்கார என் கையை ஒடிப்பேங்கிறான். ஒடிக்காம வாங்கிட்டு வந்தா இவ என் கையை ஒடிப்பேங்கிறான். ஒரு மனுஷன் எப்படி வெண்டைக்காய் வாங்குறது? இந்த சொந்த பந்தத்தால எப்படி தெரியுமா வாங்குறேன்? எப்படி? இப்போ 1/2 கிலோ வாங்க சொன்னா 1 கிலோ கடையில வாங்குவேன். சரி, வந்து மணிக்கூண்டுல எங்க ஊர்ல உட்காந்துக்கிட்டு ஒன்னொன்னா ஒடிச்சு நல்லா இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு மிச்சத்தை கீழே ஒட்டு போய்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? இப்ப 1 மாசமா எங்க ஊர்ல மணிக்கூண்டுல லைன்ல நிக்கிறாங்க. வெண்டிக்காய் இங்கேதான் வச்சு ஒடிக்கணும் போல இருக்க முடியும். வாழ்க்கை அப்படி. முத்தன வெண்டிக்காய் ஒருத்தன் நறுக்கி வத்தல் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். அவன் பேர் தான் வெள்ளை. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? சார், ஒரு காலத்துலாம் வீட்டுல டிவி இருந்தது சார். அந்த டிவி எல்லாம் நல்லா பெருசா இருந்தது. பார்த்த நம்ம பெண்கள்லாம் ஒல்லியா மெல்லிசா இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு எல்இடி டிவி, எல்சிடி டிவி, டிவி பூரா மெல்லிசாயிருச்சு. இத பார்க்க வந்த நம்ம மனைவிமார்கள் பூரா எல்லாம் பெருத்துக்கிட்டே போறாங்களே. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா சார்? அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம் சார். சரி, எங்க வீட்டுல ஏன் பொண்டாட்டி மட்டும் டிவி பார்க்கறது இல்ல, தெருவுல இருக்க 10 பொம்பளைகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு குரூப்பா தான் வீட்டுல டிவி பாக்குறான். அன்னைக்கு போய் வீட்டு கதவை தட்டுறேன், ஏன் வீட்டுக்காரமா கூட சொல்லல, பக்கத்து வீட்டுக்கார மாட்டாரு சொல்றா, எந்த நாயோ வந்து உங்க வீட்டு கதவை தட்டுது அப்படி. அதுக்கு ஏன் மாட்டாரு சொல்றா, எந்த நாயும் இல்ல, எங்க வீட்டு சொந்த நாய் தான் வந்து கதவை தட்டுதுன்னா. நான் போய் சொன்னேன், இந்தாடி சாப்பாடு போடுற நேரத்துல டிவி பாக்குறேன், அது நீ பார்க்காம தெருவில் இருக்க பொம்பளைங்களா சேர்ந்துக்கிட்டு கும்பலா பாக்குறீங்க. இனி சாப்பாடு போற நேரத்துல டிவி பார்த்த நடு வீட்லயே தூக்கு போட்டு தொங்குவேன்னு. ஐயா பொண்டாட்டி சொல்றா, தொங்குறதா தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறாலே. இந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமா சார்? எப்படி இருக்கும்? ஆனா பொண்டாட்டி அப்படி சொன்னோன்னே ஆம்பளை உசுரோட இருக்கலாமா? இருக்க கூடாது. சாகலான்னு முடிவு பண்ணி கழுத்துல ஒரு புடவை எடுத்து சுருக்கு போட்டு மாத்தலான்னு உத்தரத்துல போட்டேன். பாவி மனுஷா ஏன் அப்படி பண்றேன்னு புடவை வந்து அதாயா பொண்டாட்டி பாசங்க புடவையை பிடிங்கிட்டு சொல்றா, இது போன வாரம் தான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின புது பட்டு புடவை, ரேஷன் கடையில் கொடுத்த இலவச புடவை அந்த பீரோல இருக்க, அதை போட்டு தொங்குங்கிறாளே. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? எப்படி இருக்க முடியும்? பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. பணம் இல்லாட்டி இன்னைக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இதே பாட்டுல சொன்னா, ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிதேசம், காசு பணம் வந்தால் நேசம் சில மாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீணானோ, வேர் பிள்ளை கருவேர் பிள்ளை அது யாரோ நான் தானோ, பணங்காச கண்டு புட்ட புலி கூட புள்ள தின்னு கலிகால மச்சுதடி கண்மணி ஏ கண்மணி, அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏ கண்மணி, நாளோ தெரிஞ்சிருச்சு ஞானோ பிறந்திருச்சு கண்மணி ஏ கண்மணி. வாழ்க்கை அப்படிதான் சார் போகுது. இன்னைக்கு சொந்த பந்தம் சரியில்லைங்கிறது மேடையில நிரூபிக்கட்டா? எங்க நிரூபி? உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன். இவ்வளவு பேரு நம்ம மக்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி பதில் கரெக்டா சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, கூட்டத்துல ஒருத்தரும் தூக்கல, சைடுலயே யார் தூக்கு? என்ன நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு தான் வந்துச்சு. ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாயன் கேட்கறான், அப்படி தனாவட்டா உட்காந்துருக்க, தூக்கு கையன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்விய நம்ம ஊர் தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்களுமே இதே புருஷன் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்ச வாய் புருஷன் எனக்கு கடப்பாரு, அதனால 7 ஜென்மத்துக்கு புருஷனா வரணும். அதுதான். சரி, இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்பான். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா? மணிப்பரசில் அப்படி அங்க 2 பேர் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குடி மணிப்பரசை திறந்தா பார்க்க போறான். ஆஹா, ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோ மணிப்பரசில வச்சிருக்காங்க. அந்த அளவு ஒரு கையில 2 போட்டோ மணி பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். பேங்க்ல லோன் வாங்குற கொட்டுறதுக்கு வச்சிருக்கேன். ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விடுவா, பேங்குக்கு வீட்டுக்கு நான் லோன் அலைய வேண்டியது. அப்ப இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இப்ப நான் கேட்கிறேன்,
இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளை இருந்தா கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு அண்ணன் தூக்குனார் பொண்டாட்டி சார். ஆனா உண்மையிலே சொல்ல எல்லாருமே அரை வச்சிருப்பாங்க சார், வெக்கப்பட்டு. அப்படி சொல்லாத தம்பி. எனக்கு கல்யாணம் பண்ணி இந்த ஆண்டோடு 25 வருஷம் ஆகுது. அப்பவே எனக்கு 101 பவுன் போட்டார் என் மாமனாரு. இது வரைக்கும் நான் அடகு வைத்ததே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க, நல்ல கைதட்டு கொடுங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், அடகு வச்சதே கிடையாது. சத்தியமா? சத்தியம் சத்தியம் சத்தியம், அடகு வச்சதே கிடையாது. அப்புறம் 3 மாத்தையில வித்து விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வாட்டிய கட்டி திருப்பி கட்டி சோழிய முடிச்சு விடுறா. மஞ்ச கயிறை போட்டு விட்டு மஞ்ச கயிறு மாமியா பைபாஸ்ல போனாலும் போயிட்டே வாழ்க்கை மோசமா. அதுக்காக நான் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணும் போது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய டிராக்டர் சொசைட்டில லோன்ல இருந்துச்சு. என்னோட சொத்துல 10 ஏக்கர் சொத்து சொசைட்டில லோன்ல இருந்துச்சு. ஏன் சார், என் வீடு கூட சொசைட்டில லோன்ல இருந்துச்சு. என் மனைவி என்ற சொந்தம் வந்த பிறகுதான் இன்று நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு தடவை உண்மையிலே இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லா லோனும் முடியல. டிராக்டர் சொசைட்டில எடுத்துட்டு போயிட்டானுவா. 10 ஏக்கர் சொத்தையும் அவன் எம்மோடி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணி அதுல சொசைட்டியை வச்சுட்டாங்க. இப்ப நான் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப இந்த சொந்த பந்தம் மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி இருக்கும்? 24 hours நம்மள சந்தேகனோட பாக்குறா சார் அந்த பொண்டாட்டி. நேத்து நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். நானும் என் பொண்டாட்டி ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு 10:30 மணிக்கு ஒரு போன் பிரியான்ற பொண்ணுட்ட இருந்து கால் வந்துச்சு. போனை தூக்கி போட்டு டப்புன்னு சட்டையை பிடிச்சிட்டா. மரியாதை யாருன்னு சொல்லு. பிரியா யாரு? நைட்டு 10:30 மணிக்கு உனக்கு போன் பண்றாளே, அப்ப டெய்லி இந்த மாதிரி தான் இந்த பிரியாட்ட பேசுறியான்னு சண்டை போட்டு இருந்தால விட்ட ஓங்கி ஒரு அரை. அவ போனு சார். அவ போன்ல அவ ஃப்ரெண்ட் பிரியான்னு கால் பண்றதுக்கு என்ன சட்டையை பிடிச்சிட்டு பிரியான்னு யாருன்னு கேட்டா நம்ம எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? உண்மையில இந்த மாதிரி குழப்பம் பூரா வாழ்க்கை பூரா நடக்கும்யா. அப்ப இந்த பொண்டாட்டியால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அன்னைக்கு காலேஜ் கிளம்புனா சார், லஞ்ச் பேக் எடுத்துட்டு வெளியில போனேன். இவ வாசல்ல சொன்னா, லஞ்ச் பேக் உள்ளற கீரை வச்சிருக்கேன் அப்படின்னா. சரி, நம்மளுக்காக சுவையா செஞ்சு வச்சிருக்காளாட்டு. கீரை உடம்புக்கு நல்லது இல்ல, நம்ம ஆரோக்கியத்துக்காக செஞ்சு வச்சிருக்காளாட்டுக்கு நான் சொன்னேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வர்றேன்னு. நீ ஆடா மாடா அப்படின்னு கேட்டா. ஏண்டி அப்படின்னு. கீரை ஆயாம பச்சையா வச்சிருக்கேன், ஒரு கட்டு வச்சிருக்கேன், மரியாதையை காலேஜில் போய் ஆஞ்சி வீட்டுக்கு எடுத்துருவான்னா. நான் சொன்னேன், தடி காலேஜில் போய் பாடம் நடத்தணும்னா கீரை ஆய்வனா, வீட்டு வேலையை போய் காலேஜில் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். அங்கே எழுதுகிற பேப்பர்லாம் கொண்டாந்து வீட்டில் வந்து திருத்துறேன். காலேஜ் வேலையை வீட்டில் பார்க்குற மாதிரி வீட்டு வேலையை போய் காலேஜில் பாருன்னு சொல்கிறாளே சார். இந்த சொந்த பந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? என் பொண்டாட்டிலாம் இது மாதிரி நான் வாத்தியாராக இருந்தாலும் இது மாதிரி கீரை ஆயிங்க, கத்திரிக்காய் ஆயிங்க, சரி அது மாதிரி சொல்லவே மாட்டேன். அப்புறம் அது பூரா அவதான், எல்லாமே அவதான். என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாம் வாங்கிட்டு வர்றது, கட் பண்றது எல்லாம் அவதான். சமையல் மட்டும் நம்ம. ஐயோ, இதுக்கு ஆஞ்சு கொடுத்துட்டு பேசாம உட்காந்து தரல மாட்டேங்க. ஆனா அன்னைக்கு காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்த சார், என் பக்கத்துல வந்து நின்னா என் பொண்டாட்டி இப்படி சேலைய சுருட்டினா. கல்யாணமான ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன். என்னைக்கு உங்க பொண்டாட்டி பக்கத்துல வந்து முந்தானை இப்படி சுருட்டுறாங்களோ உங்களுக்கு சுருக்கு போட போறாங்கன்னு அர்த்தம். நல்லா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. பக்கத்துல வந்து நின்றுட்டு சொன்னா, ஏங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 2 நாள் வெளியில டூர் போலான்னு இருக்கோம், பர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டா. நான் சொன்னேன், கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது, அடுப்பாங்கரையிலேயே நெருப்புல வெந்துக்கிட்டு இருக்க, சந்தோஷமா போயிட்டு வாமான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே இவ சொல்றா, நான் இந்த சைடு என் ஃப்ரெண்டுக்கூட சேர்ந்து டூர் போவேன், நீ உன் களவாணி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வீட்டுக்குள்ளார உட்காந்து வீட்டை பாரா மாற்றி தண்ணி அடிக்கலான்னு ஐடியா பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ டூர் போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார டாஸ்மார்க் மாதிரி நான் மாற்றிடுவேன்னு பயம் இருந்ததுன்னா உன் கூடயே டூருக்கு நானும் வர்றேன். தப்பு இருக்கா சார்? ஒரு தப்பு இல்லையா? அதுக்கு சொல்கிறா, என் கூட டூருக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் நம்பர் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் நீ கல்ல போடுவேன், அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்டான். டூருக்கு இவளை போக சொன்னாலும் பிரச்சனை, நான் கூட வர்றேன்னு சொன்னாலும் பிரச்சனை. லாஸ்ட்டாக சொன்னேன், நீ டூருக்கே போவேன்னா மரியாதையாக வீட்டுக்குள்ளே போன்னு சொல்கிறேன். காலத்துக்கும் உனக்கும் நீ பெத்த பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே நான் இங்கே கிடப்பேன், அதுக்கு தான் எங்கள் அம்மா பெற்று விட்டாங்களான்னு கேட்குறாளே. இந்த பொண்டாட்டியால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா சார்? உண்மையிலே சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த பொண்டாட்டிகிட்ட மட்டும் கவனமாக இருங்க. காலை சாப்பாடை கரெக்டாக போட்டுருவா. ஆமாம். மத்தியான சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருவா. இந்த நைட்டு சாப்பாடு போடும்போது தான் வேலையே காட்டுவா. என்ன வேலை? நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே, போனேது எடுத்து பார்த்து விட்டாளா,
இல்ல பைக்கில் ஏத்திட்டு போனதை எதுவும் போட்டு விட்டுவிட்டாளுகளா? இந்த பயத்திலே 5 நிமிஷம் சாப்பிட வேண்டியவன் 1/2 மணி நேரம் சாப்பிட்றான். ஏன் அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கலாமே? அந்த எண்ணமே வராதே. அதனாலதான் சார் வேதனைப்பட்டு ஒவ்வொரு ஆம்பளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பாடுறோம்? எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது சொந்த பந்த வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்ச? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. எப்படி செட்டு சேர்த்துருக்கேன் பாருங்க. இழுக்கையில விட்டுட்டாங்க. இழுவ நின்றதுக்கு அப்புறம் சார் இப்படித்தான் நேற்று நைட்டு எங்க வீட்டில் டிவியில என் பொண்டாட்டி நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன், முடியட்டு வாரேன். நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம தான் நம்ம இது சுத்துறேன். அப்ப இந்த சொந்த பந்தால மகிழ்ச்சி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? சத்தியமா சொல்றேன், மேடையில 2 பெண்கள் இருக்காங்க, கீழே உள்ள பெண்கள் இருக்காங்க. இந்த யூடியூப்ல எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எங்க மகாராஜன் தலைமையில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்துல மிகப்பெரிய கோரிக்கையை ஒண்ணு நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கோரிக்கை? தயவு கூர்ந்து இனிமே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாமே குங்குமம் போட்டு வைங்க. யாரும் ஸ்டிக்கர் போட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன் காசு ஏன் நெத்தி நான் வாங்குவேன் நான் வைப்பேன் உனக்கு நடான்னு சண்டைக்கு வரதா இருந்தா நீங்க வாங்குங்க வைங்க, உங்க காசு உங்க நெத்தி, தப்பு கிடையாது. ஆனா அந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்ன தெரியுமா பண்ணணும்? எங்க ஆண்கள்லாம் சிகரெட் குடிக்கிறோம், பீடி குடிக்கிறோம்ல, லாஸ்ட் பப் இழுத்துட்டு அப்படியே கீழே போடுறோம், தரையில போட்டு அணைச்சிருவாங்க, அணைக்கிறோம்ல. நான் சொல்றது உண்மைன்னா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. எந்த பெண்களாவது ஸ்டிக்கர் போட்டு பழசா பண்ணா கீழே போடுறாங்களா? எடுத்து கதவுல ஒட்டுறது, கண்ணாடியில் ஒட்டுறது, கக்கூசு பீங்கால ஒட்டுறது, வாஷ் பேஸ்ல கொண்டு போய் ஒட்டுறது, பாத்ரூம் டைல்ஸ்ல கொண்டு போய் ஒட்டுறது. ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னலோர கம்பியில ஒட்டி வச்சுல அது பாட்டில இறங்கிருச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிச்சு ஊருக்கு போறதுக்கு நின்றுட்டு பாருங்க, இந்த மாதிரி மஞ்சள் கலர் பஸ் வந்துச்சு. பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு, ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது இன்னும் பெருசுன்னு அடிச்சு பிடிச்சி ஜன்னலோரமா ஏறி அப்படி சாஞ்சு தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க, இந்த அம்மா ஜன்னல் கம்பியில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிருச்சு. இந்த பொட்டை நான் பார்க்கலக்கா, ஏன் பொண்டாட்டி பார்த்துட்டா. நேரா வீட்டுக்கு போனோன்னு கேட்டா, வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா. நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பாசா? நான் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறேன். என்னது? இந்த பெண்களுக்கு இந்த ஜிகு ஜிகுன்னு சிகனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல, பஸ்ல போய் உக்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க. ஏன்னா நைட்டு டியூட்டி முடிஞ்சு டிரைவர் கண்ட்ரைட்டர்லாம் அந்த சீட்டில் தான் படுத்து தூங்குறாங்க. போன வாரம் ஒரு கண்ட்ரைட்டர் சட்டையை கழட்டிட்டு சீட்டில் படுத்து தூங்குனவர் சட்டையை மாட்டிக்கிட்டு 5 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டார். மத்தியானம் வந்து வீட்டில் சட்டையை கழட்டி இருக்காரு. உடம்பு பூரா சிக்கு சிக்குன்னு இருந்திருக்கு. இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா, இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா. எப்படி 2 கலர்? 2 பேர் சீட்ல 2 பொம்பளை உட்காந்து திரும்பி இருக்காளுவோ. பொண்டாட்டி கேட்டிருக்கா, ஊரா டிக்கெட் கிழிச்சியாப்பா வேற எது கிழிச்சியாப்பான்னு கேட்டிருக்கா. அப்படி இந்த பொண்களால ஏதாவது சந்தோஷம் வருமா ஐயா? மாட்டினா நம்ம வேதனை பற்றி எப்படி பாடுவோம்? எப்படி? சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரும் தன் சட்டப்பா, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா, பொண்டப்பா கிழிஞ்சு போயிருமே சித்தப்பா, ஏயப்பா எப்பா ஞானம் உங்க காயம் கடக்கானோ, ஏயப்பா எப்பா ஞானம் உங்க காயம் கடக்கானோ, 2 ரவுண்டு உள்ள விட்டா பொறுக்கு தப்பா ஞானோ. தபாக்கி ராடா கண்ணம்மா தபாக்கி ராடா, துபாய் போய் வந்தீங்க தபாக்கி ராடா, தபாக்கி ராடா கண்ணம்மா தபாக்கி ராடா, துபாய் போய் வந்தீங்க தபாக்கி ராடா. சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உண்டன் சித்தப்பா. இந்த சொந்த பந்தம் தான் மகிழ்ச்சியா இருக்குமா சார்? நான் கேட்கிறேன், பெருமை பேசுறது ஆண்களா பெண்களா? உண்மையிலே சத்தியமா பெருமை பேசுறது பெண்கள் தான். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். இந்த ஈரோட்ல 250 ரூபா சொன்னா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்.
வாரப்பாரு, தோலைப்பாரு, தூரப்பாரு. ஆம்பளை என்னைக்குமே பெருமை பேச மாட்டான் சார். ஒரு தடவை ஆண்கள் கை தட்டுங்க. உழைக்கிற ஆம்பளை ஒருபோதும் பெருமை பேசவே மாட்டான் சார். பெருமை பேசவே மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? நீ 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினதை சொல்ற, 1500 தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? சொல்ல மாட்டான். ஏன்? தலை தான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவில சொல்றதுக்கு சார் சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு நான் கேட்கறாங்கல்ல, சத்தியமா இந்த மேடையில நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளியா? பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு இவங்களால பாட தெரியுதா சார் நான் கேட்கிறேன். அப்படி மட்டும் எல்லாருக்கும் தாலாட்டு பாட்டு பாட தெரியாதுன்னு சொல்லாத. நான் செட்டிநாட்டு பகுதியிலிருந்து வர்றேன். என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. 2026 இப்ப இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரியில முறைப்படி எம்ஏ இசை படிச்சவன். நம்ம கவுந்தம்பாடி பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். என் முன்னாடி எப்படி தாலாட்டு பாடுவா? அண்ணே ஒண்ணு காட்டுங்க அண்ணே. தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க. வாயில காட்டாத, கீபோர்டில் காட்டுறா. வாய் வத்தல் கொண்டு வரைக்கும் போகுது. உண்மையிலே என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா என் பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுவா? அடி தொட்டில போட்டு தொகேராவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பார்க்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற ஐயா. அப்ப இந்த சொந்த பத்தால மகிழ்ச்சி இருக்குமா? எப்படி இருக்கு? அது இவங்க ஜாட பேசுவாங்க பாத்திருக்கீங்களா? நான் சத்தியமா சொல்றேன் சார், நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, யாருக்கு தாலாட்டு பண்ணணும்? பிள்ளைக்கு தான் தாலாட்டு பண்ணணும். ஆனா முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்காந்துருந்தாங்க. வாழ வந்த மருமவ பிள்ளை அழுவுன்னு தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? ஒரு பாயிண்ட் எக்கோ வைங்க. பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு. யாரு? புருஷன். புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு, பெருங்கொரங்கே தொந்தரவு. அக்காவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டம்னு நான் ஆசைப்படுறேன்னா அதையே இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால 2 நைசர் ஆத்தனாவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்து நின்னா அதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அளவுன்னு இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவன் அழல, தானே அழுகிறாண்டி, தம்பி தோண வேணும் முன்னு, தம்பி தோண வேணும் முன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில் கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருங்கடா அண்ணா, சமூக இடைவெளி இல்லாமல் இருந்து விட்டாங்க. சிரிக்குது பாருங்க. இதுவும் கொரோனா. அந்த 70 லட்சத்துல இது ஒரு ஆளு. அதை பார்த்தேன்னு தெரியுது. சரி, நான் என்ன சொல்றேன், சொந்த பந்தம் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, சொத்து பத்துக்கு ஈடுனே அந்த சொந்த பந்தம் வருமா நான் கேட்கிறேன். கண்ணதாசன் சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதையின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணியது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாச தாயினோட பாசத்தை சொன்னா சார். நான் இல்லைன்னு சொல்லல. இந்த அம்மா நமக்காக பிடிச்ச மாதிரி 2 தோசையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கிச்சன்ல உழுவுற சத்தம் கேட்குது. பையன் ஓடி போய் பார்க்குறான், அம்மா கீழே விழுந்திருக்காங்க. உடனே எடுத்துட்டு ஆஸ்பத்திரி போகிறான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவார், உங்கள் அம்மாவுக்கு இதயத்தில் அடப்பு இருக்குது, அதை ஓப்பன் பைபாஸ் தான் பண்ணணும், 8 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லுவார். நீங்க விரும்புகின்ற உறவு தான் சொந்த பந்தம் தான் உங்க அம்மா. ஆனா அந்த அம்மா எமங்கிட்ட போகாம இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூடயே இருக்கணும்னா கூட கையில காசு வேணும் சார். அந்த காசு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு மாற்றுக்கிறது ஏதாவது இருக்கா சார்? இல்ல. நீங்க சொந்த பந்தம் பெருமை பேசுறாங்கல்ல, இந்த பணத்தோட அருமை யாரு தெரியுமா போய் கேட்கணும்? நம்ம ஊர்லயே 80 வயசுல ஒரு பெரியவர் இருப்பார். இதே கவுந்தப்பாடியில் அப்படி சொகுசா பணங்காசு வச்சு நிறைய பஸ் வாடகை கூட்டு அப்படி மிராசுதாரா வாழ்ந்த ஒரு பெரியவர் இருப்பார். அவருக்கு ஒரே ஒரு பையன். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம 80 வருஷமா இந்த கவுந்தப்பாடியில் அப்படி பணக்காரனா மிடுக்கா சுற்றி வந்துட்டோம், இனி நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது,
நம்ம பையன் இருக்கிறது ஒரே ஒரு பையன், நாம் சொத்து பூரா செத்ததுக்கு அப்புறம் அவன் பேருக்கு போகணும்னு ஏன் உயில் எழுதணும்? நாம் உசுரோடு இருக்கப்பயே சொத்தை பூரா அவன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அவன் இந்த ஊரில் பணக்காரனா வரட்டும், நாம் ஒரு பெத்த அப்பனா கிழவனா வேடிக்கை பார்ப்போம்னு நினச்சி சொத்தை பூரா பையன் மேலே எழுதினார். அவன் என்ன தெரியுமா பண்ணா? சொத்தை பூரா வாங்கிக்கிட்டு இதே கவுந்தமாடி பஸ் ஸ்டாண்டில் 3 வேளை சோத்துக்கு அந்த பெரியவரை பிச்சை எடுக்க விட்டான் சார் அந்த பையன். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சொந்த பந்தம். அந்த பெரிய மனுஷருக்கு என்ன தெரியுமா கஷ்டம்? அதே பஸ் ஸ்டாண்டில் அவர் சாப்பாட்டுக்கு கொடுத்து வாங்கி சாப்பிட்டவெல்லாம் அவரை பார்த்து, ஐயா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்குறப்ப இந்த உசுறு இருந்தான்னா செத்தான்னா நினைக்கும் சார் அந்த பெரியவருக்கு. அப்போ அவர் நினச்சாராம், அடே பெத்த பைய கடைசியில் என்னை காப்பாற்றுவேன்னு நினச்சி தானே சொத்தை பூரா உம்பேரில் எழுதினேன். இன்னைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு என்னை நடு ரோட்டில் விட்டியடா. இந்த காசை நான் வச்சுருந்தா கூட அந்த காசுக்காகவாவது எனக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றிருப்பேன்னு வேதனைப்பட்டாராம். இதை இன்னைக்கு இல்லை சார், 50 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணதாச பாட்டில் சொன்னால், ஒரு குளம்னு இருந்தால் அதில் தண்ணி இருந்தால் தான் மீனுங்கிறதே வரும், மீன் இருந்தால் தான் அதை பிடிக்க கொக்குங்கிற ஒரு விஷயமே அங்கே வரும். அதுபோல தான் பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் நீ பணத்தை வச்சிருந்தா தான் அப்பான்னு சொல்லி வருவான், இல்லாட்டி டப்பான்னு விட்டுட்டு போயிடுவான். காசை கொடுத்தா தான் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், இதோ போறார் பாரு என் டாடிம்பான். காசை கொடுக்கலன்னா இந்த போறான் பாரு கேடிம்பான். காசை கொடுத்தா தான் பெண்கள் கூட நீங்கள் பெத்த பிள்ளைக்கு அம்மா, இல்லாட்டி ஆயிடுவீங்க சும்மா. இதுதான் வாழ்க்கை நிதர்சனங்கிறத அன்னைக்கே கொடுத்தான். குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, கட்டியிலே பணமில்லே, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா. பனையிலே சொரிருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. பானையில் சோறு இருந்தால் பூனைகள் கூட சொந்தம் கொண்டாடிட்டு வரும். உன் வேதனையை பந்தி வச்சுனா சொந்தக்காரன் ஒரு பைய கூட கிட்ட வரமாட்டாங்கிறதா வாழ்க்கை நிதர்சனம்னு சொன்னா. சொந்த பந்தத்தை விட சொத்து பத்தே உயர்ந்தது. அதுக்கே நீங்க தயவு கூர்ந்து தீர்ப்பை தரணும்னு கேட்டுக்கிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் மிகழும் உண்மைத்தான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பேராசிரியர் நல்லா பேசியிருக்கார். ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம். சார் பணம் தான் சார் வாழ்க்கை. இந்த 2 பேர் வந்திருக்காங்க, சொந்தம் தான் பெருசுன்னு வந்திருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, பட்டிமன்றம் முடியுது. 2 பேரும் வேகமாக பஸ் ஏறணும்னு இதில் இறங்கிறாங்க. இறங்கும் போது அது சேலம் முந்தான தட்டி குப்புற விழுகுறாங்க. 2 பேரும் மண்டை 2ஆக ஒடிச்சு கொட கொடன்னு ரத்தம் ஊத்துது. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஈரோடு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போய் இவன் சார் 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 எங்கள் கௌதமி என் தங்கச்சி சார், எப்படியாவது காப்பாற்றுங்க. அவர் கௌதமி என் தங்கச்சி சார் காப்பாற்றுங்க. நான் தான் சார், இதாசே எங்கள் ஸ்டார் பேச்சாளர், நான் தான் நடுவர், காப்பாற்றுங்க. இங்கே வா, அது ஸ்டாராக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், அந்த 6க்கு வார் கேஷ் கவுண்டர், அதில் போய் 50,000 ரூபாய் கட்டு, இல்லாட்டினா உங்கள் ஒக்கால கட்டுன்றுவான். பணம் தான் சார் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அது நான்லாம் 350 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்ன விதியாக வந்து உட்காந்துருக்கேன்? எல்லாம் சில்லறைக்கு தான். பணம் தான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. சொந்தம் சரியா இருக்கா? ஒன்றும் இல்லை. நேற்று என் மொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? சைலண்டில் கிடந்துச்சு, டிவி சவுண்டில் கேட்கல, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது சொல்லலாம்ல? ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே? ஒரு ரிங்கில் எடுக்கிறவள இன்னும் எங்கே போய் தேடுறது? தேடித்தேன் கிடப்பாளா? இல்லை கிடைச்சாலும் தான் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பான், கிடைச்சக்கப்புறம் எடுப்பாரா? இந்த பணம் படுத்துகிற பாடு என்ன பாடுபடுத்துதுங்கிறிய? கடுமையான சிக்கலில் தான் மனுஷன் வாழ்கிறான். ஒன்றும் இல்லை,
பட்டிமன்றம் வர்றதுக்கு ஈரோட்டில் சத்தி பசியர்னு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு. ஒருத்த ஓடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான், பட்டையெல்லாம் போட்டிருந்தான். நானே 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்து என் பக்கத்தில் உட்காந்தான். பசி எங்கே போகுதுன்னு கேட்டான். எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறியிருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான். பசு சத்தி போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதேன்னா கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்காரு. நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். ஈரோடு, கவுந்தம்பாடி, கோவி, சத்தின்னு. அப்படிலாம் வரக்கூடாதேன்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றாயா, எடுத்தும் தொலைய மாட்டான், உப்புங்கிறான், உட்காந்துக்கிறான். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே அப்படின்னா. தம்பி, அவன் பேசலை, பகவான் பேசுகிறான். ஈரோடு ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது. கவுந்தம்பாடி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது. கவுந்தம்பாடியை தூக்கி சத்தியில் வைக்கணும், சத்தியை தூக்கி ஈரோட்டில் வைக்கணும், என்ன சொல்கிறாயின்னு கேட்டான். முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னே அப்படின்னே. நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானுவோ. அதில் ஒருத்தன் சொன்னால், முன்னாடி பாடுறா 2 குடியார பயிலுவே என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. குடித்ததாவே மாட்டினதுண்ணா. இன்னொருத்தன் சொன்னால், இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்கு, அந்த மூக்கு நீளமாக இருக்கான் தானே ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு. இவன் சொல்கிறதுக்கு பூரா ஆமாம் போடுறான்னா. உண்மையிலே யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும் இந்த சமூகத்திலே? நித்தம் நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த பெண்ணுக்கு தான் இந்த சமூகத்தில் கோயில் கட்டி கும்பிடணும். பணம் சம்பாதித்து என்ன பண்ணா இமிசையை கொடுக்குறானே. உறவு சரியில்லை, உறவு சரியில்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே சொந்தம்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். பெண்கள் நல்ல ஒரு கைது